Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கேரளாவில் உள்ள 20 தொகுதிகளிலும் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வரும் நிலையில் கண்ணூர் தொகுதிக்குட்பட்ட பினராயி கிராமத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார். விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். அவரோடு பேசலாம். ராஜ்குமார், பினராயி கிராமத்தில் மக்கள் எவ்வளவு உற்சாகமாக வாக்களிச்சிட்டு இருக்காங்க? முதலமைச்சர் பினராயி விஜயனும் அங்கு தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கிறாரு. களம் எப்படி இருக்கு? கேரள மாநிலத்தில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியதிலிருந்து விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. வாக்காளர்கள் காலை 6 மணியிலிருந்து அந்தந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு வர தொடங்கியிருக்கார்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய 20 மக்களவை தொகுதியிலும் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. நாம் கேரள மாநிலம் கண்ணூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய பினராயி கிராமத்தில் இருக்கிறோம். இந்த இடத்தில் முதலமைச்சர் பினராயி விஜயன் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்வதற்காக வீட்டிலிருந்து காலை புறப்பட்டு 8 மணிக்கு அருகில் இருக்கக்கூடிய பினராயி அதாவது அரசு பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் தன்னுடைய வாக்கை பதிவு செய்வதற்காக காலை 8 மணிக்கு வந்திருந்தார். தற்பொழுது அவர் பொதுமக்களுடன் வரிசையில் காத்திருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நாம் நேரடியாக பார்க்கிறோம். ஒளிப்பதிவாளர் தினேஷ் அந்த காட்சிகள் எல்லாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். காலை 8 மணிக்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் பினராயி விஜயன் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்வதற்காக வரிசையில் காத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய குடும்பத்துடன் கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயனுடைய மனைவி கமலா, அவருடைய மகள் வீணா உள்ளிட்ட குடும்பத்தினருடன் அவர் வந்திருக்கிறார். தற்போது வரிசையில் காத்திருக்கிறார். 15 நிமிடமாக வரிசையில் காத்திருந்து தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் காத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தன்னுடைய வாக்கை செலுத்தியதற்கு பிறகு வெளியில் வாக்குச்சாவடி மையத்திற்கு வெளியில் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கேரள மாநிலத்தில் மும்முனை போட்டி, அதாவது காங்கிரஸ், இடதுசாரி கட்சி, பாஜக என மும்முனை போட்டி நிலவி வருகிறது. குறிப்பாக இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் இருந்தாலுமே கேரள மாநிலத்தில் காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிரெதிர் துருவங்களாக இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். அனல் பறக்கும் பரப்புரை எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. சற்று நேரத்திற்கு தன்னுடைய வாக்கினை கேரள முதல்வர் பினராயி விஜயன் வாக்குப்பதிவு செலுத்தியதற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்தித்து பேசும்போது இந்த கேரளாவில் நடைபெற்று வரக்கூடிய வாக்குப்பதிவும் தேர்தலுக்கான முக்கியத்துவம் குறித்து செய்தியாளர்களிடம் சில வரிகள் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கார்த்திகா, நன்றி ராஜ்குமார் தற்போதைய தகவல்களுக்கு. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.